ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோம், கண்ணாடி பாறை தான் வாங்கியிருக்கோம். மீன் ஒரு 2 மணி தான் வாங்கினோம். 2 மணிக்கு கடைக்கு போனால் எந்த மீனுமே இல்லை. அந்த கெண்டை மீன் சொல்லுவாங்க, அது மட்டும் தான் இருந்துச்சு. அது ஐஸ் மீன் தான் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கலை. இது வந்து கடல் மீனில் இந்த ஒரு மீன் தான் இருந்துச்சு, கண்ணாடி பாறை. 1/2 கிலோ வாங்கியாச்சு. 1/2 கிலோ மட்டும் தான் இருந்துச்சு, 2 மீன் மட்டும் தான் இருந்துச்சு. அதே வாங்கியாச்சு. 300ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. 1 கிலோ 600ரூவான்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி அங்கேயே வெட்டிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் வச்சு உரசிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், கடாயை வச்சிடலாம். குண்டான கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன், ஒரு 1/2 கிலோ தான். நம்ம மீன் வாங்கினா இப்போ பொரிக்காமல் எப்படி, ஒரு மீனாக இருந்தாலும் நம்ம 2 மீனாக இருந்தாலும் பொரிக்காமல் மீன் குழம்பு சாப்பிட்டது மட்டும் ஒரு ஃபீல் ஆகாது. அதனால் ஒரு 4 பீஸு பொரிக்கிறது வறுக்கிறது வச்சுட்டு வைக்கலாம் குழம்பு வைக்க போகிறேன். வழக்கம் போல் உண்டான அடுப்பில் வச்சு நல்லா சூடானோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்குறது சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஒரு வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். மீன் வந்து லேட்டாக தான் வாங்க போயிருந்தோம். எப்பொழுதுமே நம்ம வந்து காலைல போயிருந்தால் மத்தி மீன் இது மாதிரி சங்கரா மீன் தான் இருந்திருக்கும். நம்ம வந்து லேட்டாக தான் மீன் வாங்க போனதுனால மீன் இல்லை. எல்லாம் மீன்லாம் தீர்ந்துருச்சு. அதோடய மீன் இங்கே ஓவர் ரேட்டு, செம்ம ரேட்டாக இருக்குது. அப்போனா இந்த மீனே இவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற மீன்லாம் எவ்வளோ ரேட்டாக இருக்குது நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போனா வஞ்சரம் மீன்லாம் எவ்வளோ ரேட்டாக இருக்குங்க. ஒரு விற்கலாம், ஒரு அளவு தான் விற்கலாம், இவ்வளோலாம் வச்சு விற்கக்கூடாது. உங்கள் ஊரில் எவ்வளோ மீன் ரேட்லான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து இந்த கண்ணாடி பாறை வந்து 1 கிலோ 600 ரூபாயாம், 1/2 கிலோ 300 வாங்கிட்டு வந்தோம். எல்லா மீனுமே ஒரு ரேட்டு ஓவர் தான். எல்லாமே 500 ரூபாய்க்கு கீழே எந்த மீனுமே இல்லை. மத்தி மீன் வேணால் 300 1 கிலோ 300 400 விற்கிது மேக்ஸிமம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கடலோரம் இருந்தீங்க, வேறு எங்கேயாச்சும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ உங்கள் ஊரில் இவ்வளோ இந்த மீனோட ரேட்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு நேரம் 2 நேரம் ஊற்றி சாப்பிட்றோம். ஒரு நேரம்லாம் ஊற்றி சாப்பிட முடியாது இவ்வளோ குழம்பு, 2 நேரம் ஊற்றி சாப்பிட்லாம் மேக்ஸிமம். அதனால் அந்த இவ்வளோ குழம்பு தான் வச்சுருக்கேன். அதிகமாக வைக்கலை, ஏன்னா மீன் கம்மினால கொஞ்சமாக வச்சா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிகமாக வைக்கிறத கொஞ்சமாக வைக்க தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக வச்சாச்சு. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். நான் எப்போலாம் புளியெல்லாம் உப்பு கரைக்க மாட்டேன், புளியோட சேர்த்து உப்பு கரைக்க மாட்டேன். தனியாக தான் எப்போ வெங்காயம் தக்காளி வதக்க போது தான் நான் உப்பு சேர்த்துப்பேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கூட எல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், எல்லாம் தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள் தான். இதெல்லாம் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எந்தளவு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஊர்லேருந்து வந்து 2 வாரம் கழிச்சு நான்வெஜ்ஜே இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். வீட்டில் எப்பொழுதும் மீன் வாங்கிட்டே இருப்போம். அங்கெல்லாம் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு இப்போலாம் மீன் வாங்கிட்டு இங்கே வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறதே ஒரு இதுதான். என்னடா இவ்வளோ ரேட்டு இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். ரேட்டை பார்த்தா நம்மளுக்கு சாப்பிட்ற பொருள் சாப்பிட முடியாது. அதனால் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கிடுறது. மிளகாத்தூள் காரத்தை இருந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அங்கெல்லாம் சங்கரா மீனும் 200 தான், 1 கிலோவே 200 சங்கரா மீன். இந்த டைம் போயிருக்கும் 3-4 டைம் சங்கரா மீன் வாங்கி குழம்பு வச்சாச்சு. எனக்கு சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும். அப்படி நண்டு அவ்வளோ ஃபேவரெட் எனக்கு. அங்கே நண்டு 600, நம்ம ஊரில் 600, இங்கே எப்படியும் 1000 வைப்பாங்க 1 கிலோ. மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். அந்த பச்சை வடை போகிறதுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து பழைய புளி, அதெல்லாம் கருப்பாக தெரியுது உங்களுக்கு. அதனால் நான் வந்து புளியை சேர்த்துருக்கேன் கரைச்சி. இது வந்து சித்தி கொடுத்தாங்க, பழைய புளின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் கருப்பாக தான் இருக்குது புளி. இப்போ புது புளி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க, கலர் மாறவே மாறுது. பிளாக்கெலாம் அதை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே கலரில் தான் ஃப்ரிட்ஜில் வச்சா இருக்கும். அதெல்லாம் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இப்போ உள்ள புளியெல்லாம். இது வந்து பழைய புளி சித்தி கொடுத்தது.
அதை சேர்த்து நல்லா மசாலாம் கரையிறக்கி கிண்டி விட்டு நம்ம தண்ணி தேவைன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவை எனக்கு, ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். இந்த கேப்பில் போய் நம்ம தேங்காய் துருவி வச்சுட்டேன் நான். தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நம்ம புளி கருப்பாக இருக்கிறதுனால இப்போ குழம்பு கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். விதியாக தெரியும். புளிக்கு கலருக்கு வந்து பிளாக்காக இருந்தால் கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும். இப்போ குழம்பு கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ தேங்காய் அரைச்சிட்டு சோம்பு சேர்த்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சோம்பு சேர்த்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். தேங்காயும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு அதோட தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் மாங்காய்லாம் போட்டு ஒரு பொடி இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ஒரு மீன் வறுக்க போகிறேன் நான். ஏன்னா இதில் தான் தவாவில் வச்சு தான் வறுக்க போகிறேன். தோசைக்கல்லில் வச்சு நான் ட்ரை பண்ணதே கிடையாது மீன். இன்றைக்கி வந்து தோசைக்கல்லில் வச்சு நான் வறுக்க போகிறேன். இது கூட தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம தண்ணி கொஞ்சம் வந்து கலக்கி ஊற்றிடலாம். மிக்ஸி கப்போட கொஞ்சம் சேர்த்து கலக்கி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து நம்ம மசாலாவோட பச்சை வடையெல்லாம் நல்லா போகணும். நம்ம ஊற்றுனா கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ வந்து மாங்காய் சேர்த்து 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்க வேண்டியதான். ஆனால் குழம்பு செம்மையாக இருக்கும். இந்த மீன் வந்து நான் 2 டைம் 3 டைம் வாங்கியிருக்கேன். இந்த மீன் வந்து குழம்போட வறுத்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வறுக்கிற மீன் தான் நல்லாயிருக்கு. குழம்புல கேட்டால் இந்த குழம்புல போடுறது அவ்வளோதுக்காக பிடிக்காத மாதிரி இருக்கு. ஆனால் வறுத்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன். இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காய் தான். எப்பொழுதும் மாங்காய் மீன் குழம்பு இப்போ ஏற்றுது வந்து மாங்காய் தான். மாங்காய் போட்டால் தான் அந்த குழம்புக்கே டேஸ்ட்டு கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எந்த குழம்புல மாங்காய் போட்டாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அதே மீன் குழம்புல போட்டால் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்தளவுக்கு நான் செம்மையாக சாப்பிடுவேன். மாங்காய்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. மாங்காய் சேர்த்து நல்லா மூடிட்டு 2 கொதி 3 கொதி வந்ததுக்கு இந்த மாங்காய் கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. அதில் ஒரு 3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். இது வந்து மீன் இவ்வளோ தான் மீனே. 2 மீன் தான். ஏதோ 1/2 கிலோ தான் இருந்துச்சு அந்த மீன் கடையில். வேறு மீனே இல்லை. இது வந்து 4 பீஸை மட்டும் நம்ம வந்து வறுக்க போகிறோம். மற்றதெல்லாம் குழம்பு வச்சுட்டு 4 பீஸ் மட்டும் வறுக்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. சின்ன பீஸாக இருக்கிறத நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு மசாலா என்னென்ன மசாலா வச்சுக்கலாம்? மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லெமன் போட்டிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா மீனோட நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலா நல்லா தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா மசாலா இறங்கி நல்லா மசாலா எந்த மசாலா இல்லை காரம் நல்லா இறங்கணும் அந்த மீனில். அதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு வறுக்க போகிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா மொறுமொறுனாக இருக்கும். மசாலா நல்லா தடவியாச்சு. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து குழம்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். எண்ணெயெலாம் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். மாங்காவும் நல்லா கொஞ்சம் வெந்துட்டு இப்படியே இருந்தால் போதும். மீன் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மாங்காய் வெந்தோன்னா அப்புறம் சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீனில் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஏன்னா அந்த முள்ளே இருக்காது. ஒரே முள் தான் இருக்கும். வேறு மற்ற முள்ளே இருக்காது. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் முள் இருக்காது. இது வந்து முழுசாக வறுத்தா நல்லாயிருக்கும். முழு மீனை அப்படியே வறுத்து சாப்பிடுவாங்களா, அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. மீன் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். மீன் வந்து மீனுக்கு கரையாது. அவ்வளோ சீக்கிரமாக அது கரையாது. எப்படி சங்கரா மீன்லாம் போட்டால் கரையவே கரையாதுல்ல, அதே மாதிரி மீன் போட்டால் கரையவே கரையாது. எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொஞ்சம் 2 கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது குழம்பு. இவ்வளோதே போதும். நம்ம மேலாப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து மீன் வறுத்து எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வாசனையும் நல்லாயிருக்கு.
இது வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். முள்ளே இல்லாத மீன். முள் இருந்துட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க முள் இருக்கனால. இந்த மீன்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா முள்ளே இருக்காது. சங்கரா மீனில் எப்படி முள்ளே இருக்காதோ அதே மாதிரி இந்த மீன்லேயும் முள்ளே இருக்காது. நடுமுள் மட்டும் தான் இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னொரு டைமும் வாங்கி இந்த மீனை சமைச்சு சாப்பிடுவீங்க. அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேலாப்பில் கொத்தமல்லி தூவி தூவி இறக்கி வச்சிடலாம் குழம்ப. அடுத்து மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். 4 மீன் தான் ஒரே டைமில் வறுத்துடலாம். அதாவது தோசைக்கல்ல வச்சுருக்கிறனால 4 ஒரே டைமில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்ல இருந்தால் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு செஞ்சால் வாசனை நல்லாயிருக்கும். அதனால் இந்த கருவேப்பிலை சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கருவேப்பிலையை போட்டுட்டு அது மேலே வந்து மீன் வச்சிடலாம். இது மட்டும் வறுக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. அதான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். இது வந்து ஆயில் அதிகமாக இருக்காது. நல்லா மொறுன்னு இருக்காது. நல்லா ஒரு மேலே வந்து மொறுன்னு உள்ளே வந்து நல்லா எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா தான் தெரியும். நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு பக்கத்து நல்லா வெந்தோடனே மூடி போட்டு நான் மூடி வச்சுருந்தேன். தோசை எடுத்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்தோடனே இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டேன். ஏன்னா எண்ணெயெலாம் நல்லா தெரிச்சிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு பக்கத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாதி நல்லா வெந்துருச்சு. நல்லா 2 பக்கோட திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து குழம்பு மீனோட வறுத்த மீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து கெண்டை மீன் வந்து வறுக்கிறதோட குழம்பு மீன் பிடிக்கும். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. குழம்பு வச்சா ஒரு மீன் நல்லாயிருக்கும், வறுத்தா ஒரு மீன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த மீன் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா 2 பக்கோட திருப்பி இது வந்து இன்னொன்று என்ன பண்ணேன்னா வாழைக்காய் வறுத்தேன். வாழைக்காய் அந்த வீட்டில் நம்ம வீட்டில் நிறைய இருக்கனால இந்த தோசைகளே நம்ம வாழைக்காய் வச்சு வறுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு வாழைக்காய் கட் பண்ணி அதுக்கு மசாலா தடவி இந்த தோசைக்கல்லே வச்சு வறுத்தாச்சு. நம்ம தோசைக்கல்ல வறுக்கிறது ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு இது மட்டும் பீட்ரூட் இது மாதிரிலாம் வந்து தோசைக்கல்ல வச்சு வறுத்தா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆயில் அதிகமாக இருந்தால் எனக்கு பிடிக்காது எந்த பொருளுமே. ஆயில் கம்மியாக இருந்தால் பிடிக்காது. அதனால் தோசைக்கல்ல தான் நிறைய வச்சு நான் வறுப்பேன். இந்த வறுக்கிற ஐட்டெலாம் தோசைக்கல்ல வச்சு வறுப்பேன். மீனை தவிர மற்றதெல்லாம் நான் தோசைக்கல்ல வச்சு வறுப்பேன். அதே மட்டும் இன்றைக்கி வந்து வாழைக்காவும் வறுத்துருக்கேன். இதான் என்னோட சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில். சூப்பராக இருக்குது பாருங்க மீன். நல்லா வெந்திருக்கு. உள்ளே வந்து மேலே வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அந்த டேஸ்ட்டு. இப்போ வந்து ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து நல்லா மசாலான்னு தடவி தோசைக்கல்ல வந்து ஒரே தடவையில் எல்லாத்தையும் வச்சாச்சு. மேலாப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு 2 படம் நான் திருப்பி போட்டு நான் வேக வச்சாச்சு. இது வந்து 5 நிமிஷத்து வேலை தான். சீக்கிரம் வெந்துடும் இது. இது சும்மா எண்ணெயில் போட்டு வறுத்தா உடையும். அதனால் இப்படி வறுத்தோம்னா அப்படியே நம்ம போட்டபடியே தான் இருக்கும். உடையாது வாழைக்காய். 2 போட்டு நல்லா மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சாச்சு சூப்பராக. ஆனால் அடுத்த டைம் இந்த தோசை வருமா தான் தெரியல. இன்னொரு தோசைக்கல் எடுக்க அழுக்கு போட்டுட்டு இது எப்பொழுதும் தோசை ஊற்றுற கல்லையே வந்து நான் இதெல்லாம் வறுத்துட்டேன். அடுத்த டைம் வந்து தோசை ஊற்றினா வருமா வரலையான்னு தெரியல, பார்க்கலாம். நான் 2 தோசைக்கல் வச்சுருக்கேன். ஒன்று சப்பாத்தி போடுறது, ஒன்று தோசை ஊற்றுறது. சப்பாத்தி போடுறது தான் வறுக்கிற ஐட்டம்லாம் செய்வேன். இந்த டைம் வந்து எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இது தான் நம்ம வந்து சண்டே ஸ்பெஷல். ஒயிட் ரைஸ், வறுத்த மீன், வாழைக்காய் வறுத்தது, ரசம் வந்து நேற்றி வச்சது கொஞ்சமாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து எப்போதும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து ரசம் குடிக்கிற பழக்கம் இருக்குது. அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன். நேற்றி வச்ச ரசம் அது பரவாயில்ல. பழசாக கீழே ஊற்றக்கூடாதுல்ல. கொஞ்சமாக இருக்குது. அதனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டேன். சூப்பரான மாங்காய் போட்ட மீன் குழம்பு. இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. அது மாங்காய் தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. அதெல்லாம் மாங்காய் எடுத்தாச்சு. சுட சுட ஒயிட் ரைஸோட மாங்காய், மீன் குழம்பு, வாழைக்காய், வறுத்த மீன் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களோட சண்டே ஸ்பெஷல். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஒரு சிஸ்டர் வந்து நான் செஞ்சு பார்த்ததை அந்த இட்லி வெஜ்ஜு குருமா அதை வச்சு அது வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்களாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி செஞ்சு பார்த்ததுக்கு.